العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்வை கேட்பதற்காக இங்கே குழுமி இருக்கிற நம் பேர்களின் மீதும் மேலும் ஆங்காங்கே தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து தங்களுடைய வணிக நிறுவனங்களிலே அமர்ந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் பேர்களின் மீதும் நீங்கள் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எந்த கோணத்திலே நாம் பார்த்தாலும் நமக்கு ஒரு அதிசய பிறவியாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இருக்கிறார், நல்ல கருத்துக்களை சொல்கிறார், அவருடைய கருத்து மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது, அதை எல்லோரும் எடுத்து நடக்கிறார்கள். இது சிறிது காலங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். அந்த மனிதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த காரியங்கள் தொட்டு தொட்டு நடைபெற்று கொண்டே இருக்கும். அவருக்கு மரணம் வந்து விட்டால், அவர் இறந்து விட்டால், அவர் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய கருத்துக்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்த மனிதர்களால் எடுத்து செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்தப்படுகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்கிறோம், உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு விதமான திட்டங்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் அடுத்த சூழல் மாறுகிற போது, அடுத்த பொறுப்பிலே இருப்பவர்கள் மாறுகிற போது அங்கே அந்த திட்டங்கள் சில வேளை நடைமுறைப்படுத்தப்படலாம், அந்த செயல்பாடுகள் அங்கே செயல்படுத்தப்படலாம், சில செயல்பாடுகள் கிடப்பிலே போடப்படலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நபி அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போது நபி அவர்கள் எதை இந்த உலகிற்கு சொன்னார்களோ, சஹாபாக்கள் எந்த காரியங்களை நபியிடமிருந்து கேட்டு எடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார்களோ, அந்த நடைமுறை இன்றும் தொடர்ந்து நாம் சஹாபாக்களுக்கு பிறகு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கியாமத் நாள் வரைக்கும் அவைகளை கடைபிடிக்க இருக்கிறோம். இங்குதான் இந்த அதிசய பிறப்பினுடைய, அதிசய மனிதனுடைய வரலாற்றை நாம் சிந்திக்க நமக்கு வைக்கிறது. குறிப்பிட்ட காலங்களுக்குள், குறிப்பிட்ட நேரங்களுக்குள் சொல்லி முடிக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. ஏதோ ஒரு 12 தினங்களில்
அவர்களுடைய வரலாறுகளை முழுமையாக நாம் பேசிவிட முடியாது என்கிற அமைப்பிலே நபி அவர்களும் இல்லை, நபி அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களும் இல்லை. ஆனால் அவர்கள் காட்டி சென்ற, அவர்கள் விட்டு சென்ற வழிமுறைகள், நடைமுறைகள், செயல்பாடுகள் அத்தனையும் நாம் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அதிசயம். இதுதான் நாம் ஆச்சரியத்தை நமக்கு தரக்கூடிய செயல். உலகம் தோன்றியதிலிருந்து இன்றைக்கு எவ்வளவு காலங்கள் ஆகியிருக்கிறது. நாம் அதைத்தான் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த உரையினுடைய துவக்கத்திலே சொல்லப்பட்டது. நபி அவர்கள் ஒரு அதிசய மனிதர் என்று. காரணம், நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய சிநேகிதர்கள், அவர்கள் கூட சில நல்ல காரியங்களை, சில கருத்துக்களை நமக்கு சொல்லி இருப்பார்கள். அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறவரை, அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறவரை, அந்த கருத்துக்களை, அந்த செயல்பாடுகளை நாம் எடுத்து நடப்போம். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டால், அவர்களுடைய மரணம் என்பது ஏற்பட்டு விட்டால், அல்லது அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே டிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடைவெளி என்பது, உறவு முறைகளிலே விரிசல் என்பது ஏற்பட்டு விட்டால், அந்த மனிதருடைய கருத்துக்கள் எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும், அங்கே அந்த மனிதருடைய கருத்தை நாம் புறந்தள்ளிவிட்டு, அந்த மனிதருடைய சிந்தனையை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நமக்கு என்ன தோன்றுகிறதோ, நமக்கு என்ன சிந்தனை வருகிறதோ அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. நபி அவர்கள் சொன்ன அந்த காரியங்களை சஹாபாக்களும் செய்தார்கள். சஹாபாக்களை தொடர்ந்து தாபீன்களும் செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து தபஉ தாபீன்களும் செய்தார்கள். இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். கியாமத் வரைக்கும் நம்முடைய சந்ததிகள் வரை அவைகள் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது என்பது போது, மரணத்திற்கு பின்னரும் இந்த உலகத்திலே ஒரு மனிதருடைய செயல்பாடுகள், ஒரு மனிதருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்கள், ஒரு மனிதருடைய சிந்தனைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை தவிர, வழிகாட்டுதல்களை தவிர, சிந்தனைகளை தவிர வேறு எந்த மனிதருடைய சிந்தனைக்கும் உலகத்திலே இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை போன்று நாம் வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிவதில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய பணியாளர்களிலே தொடங்கி தான் வகித்த மிகப்பெரிய அந்த ஊரை நிர்வாகம் செய்கிற, அந்த மக்காவையும் மதீனாவையும் ஆட்சி புரிகிற அந்த காரியங்கள் உட்பட அனைத்திலும் அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததன் காரணமாகத்தான் எந்த மனிதரும் அவர்களுடைய செயல்பாடுகளை குறை சொல்லாமல் அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பக்குவம் வேண்டும், நல்ல மனதை அவர்கள் கடைபிடித்து இன்றைக்கும் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு செய்தி தெரியுமா? உலகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தலைவரை உலகத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதரை வெறுப்பார்கள். அந்த தலைவரை அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை எடுத்து நடப்பதற்கு அவர்களுடைய உள்ளம் என்பது அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாது. அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தினுடைய ஒரு பகுதியில் உள்ள மக்கள் ஒரு மனிதரை தலைவராக, அவருடைய செயல்பாடுகளை எடுத்து நடக்கிற மனோபக்குவம் வந்திருந்தால், உலகத்தினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த மனிதரின் மீது வெறுப்பிலே இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நடைமுறைகளை எடுத்து நடக்க கூடாது என்பதிலே மிகவும் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்பது முற்றிலும் உலக தலைவர்களுடைய, மற்ற தலைவர்களுடைய வரலாற்றுக்கு வேறுபட்டு இருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ கட்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, எத்தனையோ கட்டங்கள் இருக்கிறது. அத்தனை நாடுகளிலும், அத்தனை தேசங்களிலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களின் மீது ஆசை வைக்கக்கூடிய, அவர்களை விரும்பக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு சில நபர்களாவது இல்லாத இடமே இல்லை இந்த பூமியில் என்கிற
அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி அவர்களை ஏற்று நடக்கக்கூடிய மக்களை இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் பரவி இருக்கிற அமைப்பிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த செய்தியும் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது, அதிசயத்தை தருகிறது. எல்லா மனிதர்களாலும் சாதிக்க முடியாத, எல்லா மனிதர்களாலும் இந்த அளவிற்கு இடம் பிடிக்க முடியாத அளவிற்குள்ள மிகப்பெரிய ஒரு சாதனையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. உலகத்திலே எந்த மூலை முடுக்கை நாம் எடுத்துக்கொண்டாலும் குடிசைகளிலே துவங்கி கோட்டைகள் வரை, அதே போன்று உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் நபி அவர்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு அதிசயத்தை தருகிறது. உலகத்தினுடைய யதார்த்தம், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நபரின் மீது அன்பு வைத்தால் அதே பகுதியில் இருக்கக்கூடிய வேறு சில மக்கள் அதே மனிதரின் மீது வெறுப்பை அள்ளி உமிழ்கிற இந்த காலத்தில், ஏன் அந்த காலத்தில் மரபுகளுக்கு மத்தியிலும் அப்படித்தான் இருந்தது. அந்த காலத்திலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றால் அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியினுடைய கண்ணியத்தை உயர்த்தி அவர்களுடைய உள்ளங்களிலே நபியினுடைய சிறப்பை எடுத்துச் சொன்னதுதான் அங்கே நபி அவர்கள் இன்றைக்கு அதிசய மனிதராக திகழ்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக். பூமியினுடைய எந்த பகுதியிலும் உங்களை பின்பற்றாத நபர்களே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, எந்த நாடுகளிலும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு உங்களுடைய புகழை, உங்களுடைய பெயரை உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் உச்சரிக்கிற, உங்களுடைய செயல்பாடுகளை கடைபிடிக்கப்படுகிற, நடைமுறைக்கு அமல்படுத்துகிற அந்த சிறப்புகளை, அந்த செயல்பாடுகளை எடுத்து நடக்கக்கூடிய மக்களை நாம் ஆக்கி வைத்து உங்களுக்கு பின்னர் இந்த பூமியிலே உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதைத்தான் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. மிக பெரும் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்களிலே அது ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞர் அவரை நடு ரோட்டிலே வைத்து ஒரு வயதான முதியவர் அடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வயதான முதியவர் அந்த இளைஞனை போட்டு நையென புடைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை அருகில் இருந்தவர்கள் பார்த்துவிட்டு, அந்த இளைஞர் மற்றும் சாதாரணமானவன் அல்ல, சோலை அல்ல, ஆரோக்கியமாக இருக்கிறான். அதாவது எதிர்த்து தாக்குவதற்கான உடல் வலிமை அந்த இளைஞரிடத்திலே இருக்கிறது. பலகீனமானவனாக எல்லாம் இல்லை. இருப்பினும் அந்த பெரியவர் தருகிற அந்த அடிகளை வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறார். அருகிலே இருந்தவர்கள் அந்த முதியவரை அழைத்து சப்தம் போட்டுவிட்டு அந்த இளைஞனை அழைத்து கேட்டார்கள், ஏனப்பா, உடல் உனக்கு நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமானவனாக இருக்கிறாரே, அந்த முதியவரை அடிக்கிற போது நீ அதை தடுத்திருக்கலாமே, அதை என்னை அடிக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கலாமே, அந்த இடத்திலே இருந்து நீங்கள் ஒதுங்கி சென்றிருக்கலாமே என்று சொன்னபோது அந்த இளைஞன் சொன்ன வாசகம் நாம் செவியிலே, நாம் உள்ளத்திலே நிறுத்த வேண்டிய செய்தி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுவக்கிர் கபீரனா. லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் அல்ல, வல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறியவர்களின் மீது இரக்கம் செலுத்தாதவனும், வலம் யுவக்கிர் கபீரனா, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவனும், கண்ணியம் செலுத்தாதவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியை நான் என் செவியிலே கேட்டிருக்கிறேன். உரைகளின் மூலமாக, மார்க்க உரைகளின் மூலமாக, உபதேசங்களின் மூலமாக அவைகளை நான் கேட்டிருக்கிறேன். என்னை அடித்தவர் அவர் முதியவராக இருக்கிறார், என்னை விட வயதிலே மூத்தவராக இருக்கிறார், என் மீது தவறு இல்லை, எனக்கு தெரிகிறது, திரும்ப அடிப்பதற்கு எனக்கு பலம் இருக்கிறது, பலவீனம் என்னிடத்தில் இல்லை, உண்மைதான். இருப்பினும் நபியினுடைய வாசகம், வலம் யுவக்கிர் கபீரனா லைஸ மின்னா, பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்ற நபியினுடைய அவச்சொல்லிற்கு நான் ஆளாகி விடக்கூடாது அல்லவா?
அந்த அவச்சொல்லுக்கு அந்த அவப்பெயர் என்பது எனக்கு கிடைத்து விடக்கூடாது அல்லவா? எனவேதான் என் மீது தவறே இல்லாமல் இருந்த போதிலும் கூட நான் அந்த முதியவரை கண்டிக்கவில்லை, அடிக்கவில்லை, திரும்ப அவரை தாக்கவில்லை என்று அந்த இளைஞன் சொன்ன வாசகம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு சென்று விட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திலே உயிர் கொடுத்து அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெண்மணி வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார். இளம் வயது பெண்மணி தன் முகத்தை, தன் உடலை முழுவதுமாக மறைத்து அங்கே செல்கிறார். இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் என்பது எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. அந்த பெண்ணிடத்திலே சென்று பேட்டி கேட்கிறார்கள். ஏன் அம்மா, உனக்கு இஸ்லாம் என்பது சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறதா? நீங்கள் ஏன் இப்படி உடலை மூடி செல்கிறீர்கள்? உங்களுடைய முகத்தை ஏன் நீங்கள் மூடி செல்கிறீர்கள்? ஃப்ரீயாக எல்லோரும் மற்ற பெண்களை போன்று நீங்களும் வீதியிலே உலா வரலாமே என்று சொன்னபோது அந்த பெண்மணி, அந்த இளைஞி சொன்ன வார்த்தை நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். இங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய, தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கு தன்னுடைய உடலை காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு தன்னுடைய உடலை காட்டாமல் மற்றவர்களுக்கு தன்னுடைய உடல் அவயங்களை, அங்க அவயங்களை அவள் படம் பிடித்து காட்டினாள். அவள் அங்கே கடைபிடித்து காட்டியவாறு வீதியிலே சென்றாள் என்று சொன்னால் அவள் வேறு மாதிரியான பெண் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் கூறி தந்த ஒரு பெண் என்பவள் தேவைக்காக வெளியே செல்கிற போது உடலை மறைத்துத்தான் செல்ல வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதல் எனக்கு பிடித்திருக்கிறது. நான் அந்த நபியினுடைய வழிமுறையை பின்பற்றித்தான் இப்போது வீதியிலே நான் சுதந்திரமாக சென்று கொண்டிருக்கிறேன். இது எனக்கு ஒன்றும் பெரிய அடிமைத்தனத்தை போன்று எனக்கு காட்சியளிக்கவில்லை. நான் இந்த பரதாவோடு சுதந்திரமாக இந்த வீதிகளிலே உலா வருகிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை நமக்கு சொல்ல வருகிற செய்தி. நபி அவர்கள் நம் கண்ணை விட்டு மறைந்தாலும், நபி அவர்கள் நம்முடைய பார்வைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டாலும் அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் கூறி தந்த, அவர்கள் செய்த அந்த செயல்கள், சிந்தனைகள், நடைமுறைகள் இன்றைக்கும் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு மிகவும் அதிசயத்தை தருகிறது. அதுவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவ உலகத்திலே, புதிய உலகத்திலே அதை எல்லாத்தையுமே மாற்ற வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்திலும் ஒரு இளைஞியான பெண்ணிடமிருந்து இந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அந்த பெண்மணி நபி அவர்களுடைய சொல்லை எவ்வளவு மரியாதை கொடுத்து அங்கே கேட்டு விடுவார். நபி அவர்களுடைய வரலாறை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருந்தால் அந்த செயல்பாடுகளில் இருந்து நாம் சற்று விலகிவிடக் கூடாது. நபி அவர்கள் தான் அன்றைக்கு சொன்னார்கள், அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். நாம் இப்போது மாறுதலாக செய்தால் அவர்களுக்கு தெரியவா போகிறது? நபி அவர்கள் பார்க்கவா செய்கிறார்கள்? அவர்கள் தான் நாம் கண்ணை விட்டு மறைந்து விட்டார்களே என்று நாம் அந்த சட்டங்களை, நடைமுறைகளை தூக்கி தூர எறிவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அவைகளை தூக்கி எரிந்து விடாமல் அப்படியே நடைமுறைப்படுத்தப்படுகிற அந்த சூழல் என்பது நமக்கு சொல்ல வருகிற செய்தி. என்று அல்லாஹ் கூறியிருப்பது, நபியே நீங்கள் இருக்கிற போதும் உங்களுக்கு உயர்வு, நீங்கள் இல்லாத போதும் உங்களுடைய நடைமுறைகளால், செயல்பாடுகளால் உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்கிற அந்த வசனம் தான் மீண்டும் மீண்டும் நாம் சிந்தனைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் மத்தியிலே உரையாடல் நடக்கிறது. சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த சாக்லேட் வேணும்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கிறது. சின்ன குழந்தை தானே. தந்தை சொல்கிறார், உனக்கு வேண்டாம் என்கிறார். இல்லை, எனக்கு அந்த சாக்லேட் தான் வேண்டும் என்கிறார். மீண்டும் சொல்கிறார், வேண்டாம் என்கிறார். அந்த குழந்தை அழுகிறது, அடம்பிடிக்கிறது. சிறிய குழந்தைகளுக்கே உள்ள அந்த சுபாவம், அது தொடர்ந்து அழுகையை அழுது கொண்டே இருந்தது.
திடீரென தந்தை ஒரு வார்த்தை சொன்னார். அந்த அழுகை குரல், அந்த அழுகை சப்தம் அப்படியே நின்று விட்டது. என்ன சொல்லியிருப்பார்? நம்ம என்ன யோசிக்கிறோம்? வேற ஏதாவது சாப்பிட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு, இல்லை இதை விட வேற அதிகமான காசு பொருள் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு என்று நாம் நினைக்கிறோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீ அழாத, அழுகையிலிருந்து இந்த சாக்லேட் என்பது சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. இதிலே பன்றியினுடைய அந்த கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அல்லாஹ்வின் மூலமாக இது போன்ற தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகளை, பொருட்களை நாம் சாப்பிடுவது என்பது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த தந்தை சொன்னபோது, அதுவரைக்கும் இரண்டாவது தடவையாக, மூன்றாவது தடவையாக தொடர்ந்து அடம்பிடித்து அழுது கொண்டிருந்த அந்த மனிதர், அந்த குழந்தையினுடைய அழுகுரல் அங்கே அது ஹலால் இல்லை என்று சொன்னபோது, நபிக்கு அது பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு அது உகந்ததல்ல, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அதை வெறுக்கிறார்கள், விரும்பவில்லை என்கிற போது அந்த குழந்தை அழுகையை நிறுத்துகிறது என்றால் நாம் இங்கேதான் புரிய வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியினுடைய நடைமுறைகளுக்கு இன்றைக்கும் ஒரு சிறு குழந்தை கூட மரியாதை கொடுத்து, ஹலால் இல்லையா, அப்போது அந்த சாக்லேட் எனக்கு தேவையில்லை, அந்த உணவு பொருள், அந்த உணவு பண்டம் எனக்கு தேவையில்லை என்கிற அந்த முடிவை அது கணக்கொழுதிலே எடுக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையின் இடத்திலே இருந்த மார்க்க ஞானத்தையும் நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் ஹராம் விஷயத்திலே அங்கே தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மார்க்க ஞானங்களை அந்த சிறு வயதிலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவிற்கு பின்னரும் அவர்களுடைய நடைமுறைகள் இந்த உலகத்திலே தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பதனுடைய விளைவுதான் இது போன்ற அந்த வார்த்தையை சொன்னவுடன் இது ஹலால் அல்ல, சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருள் அல்ல என்றவுடன் எனக்கு அது வேண்டாம் என்று தன் விருப்பத்தை தூக்கி எறிந்த அந்த குழந்தையை நாம் நபியினுடைய வரலாறு எந்த அளவிற்கு அது தெரிந்து வைத்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு கொண்டவர்கள், அவர்களின் மீது நேசம் கொண்டவர்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல்களை எல்லா காலங்களிலும் பின்பற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். வரலாறிலே இப்படியும் வருகிறது. ஒரு இளைஞர், ஒரு மனிதன் வாங்கு சொன்னார். வாங்கு சொல்லுதல் என்பது, பொது வெளியிலே சொல்லுதல் என்பது தடை செய்யப்பட்டிருந்தது. அப்படி உள்ள ஒரு பகுதி, சில இடங்கள் எங்கிருக்கும் அப்படி இருக்கிறது. அந்த பகுதியிலே அவன் பப்ளிக்காக வாங்கு சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அங்கிருந்த காவலர்கள் அவனை கைது செய்கிறார்கள். இந்த குற்றத்தை நீங்கள் பொதுவெளியிலே செய்ததால் நீங்கள் அரசு செய்யப்படுகிறீர்கள். உள்ளே கொண்டு போய் போட்டார்கள். ஜெயிலுக்கு உள்ளே இருந்தவாறு அவர் வாங்கு சொன்னார். உள்ளே இருப்பவர்களுக்கு வாங்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். அவ்வப்போது அவர் விரும்புகிற நேரத்திலே, அவருக்கு தேவைப்படுகிற நேரத்திலே, அவர் எப்போதெல்லாம் நினைக்கிறாரோ அத்தனை நேரங்களிலும் சும்மா இருக்கும்போது வாங்கு சொல்ல ஆரம்பிச்சுவார். காரணம், நபியின் மீது அவ்வளவு பிரியம். அந்த காவலர்கள் பார்த்து விட்டு, இவன் சாதாரண மனிதன் அல்ல, வைத்தியம் போல் தெரிகிறது, உள்ள போனாலும் வாங்க சொல்றான், வெளியே திரும்பி வந்தாலும் வாங்க சொல்றான், இவனை கட்டுப்படுத்த முடியாது என்று வெளியிலே விடுதலை செய்தார்கள் என்று ஒரு நூலில் எழுதப்பட்டிருந்தது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு அவர்களின் மீது கொண்டிருந்த அந்த அன்புதான் வாங்கு சொல்லுதல் என்கிற அந்த காரியத்தை, எனக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் தண்டனை வழங்கப்படாமல் நான் சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் நபியினுடைய நடைமுறைகள் எனக்கு பிடித்து விட்டது, என்னுடைய உள்ளத்திலே ஈர்க்கப்பட்டு விட்டது, அதை நான் புரிந்து விட்டேன், அதை நான் செயல்படுத்திக் கொண்டே இருப்பேன், நீங்கள் தண்டனை கொடுங்கள், கொடுக்காமல் இருங்கள், எனக்கு அது பரவாயில்லை என்று அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அங்கே அவருக்கு இருந்த அன்பு அவரை அந்த அளவிற்கு அந்த காரியத்தை செய்வதற்கு தூண்டி இருக்கிறது என்பதாக அந்த வரலாறு நிறைவேறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அத்தனை பேர்களும் நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு நேரத்திலே நபி அவர்களை புகழ்ந்து கடைசியிலே தங்களுடைய அந்த காரியத்திலே அந்த காரியத்திலே அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள் என்றுதான் வரலாறிலே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கவிஞர் இப்படி சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நேரத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கடுமையான கோபத்திலே இருந்தார்கள். யார் என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு நிறைய பரிசுகள் உண்டு என்று அறிவிக்கப்பட்ட போது
கடுமையான வெயில் நேரத்திலே, நண்பகல் நேரத்திலே தன்னுடைய உரையில் இருந்த வாளை உருவிக் கொண்டு அந்த நகரத்தினுடைய வீதிகளிலே உலா வந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பின்னர் இஸ்லாத்தை பற்றி தெரிந்தார்கள். அவர்களுடைய சகோதரி பாத்திமா இஸ்லாத்தில் இணைந்த விஷயம் சொல்லப்பட்டது. அங்கே சென்றார்கள், குர்ஆன் பகுதியை பார்த்தார்கள், படித்தார்கள், மனம் திருந்தினார்கள், இஸ்லாத்தில் இணைந்தார்கள். எந்த அளவிற்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுக்கு எதிராக யாராவது ஒரு மனிதர் ஏதேனும் சற்று வார்த்தைகளை முன்பின் சொல்லிவிட்டால் கூட கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிக பெரும் ஒரு கோபக்காரராக முதலிலே நபி அவர்களுக்கு எதிர்ப்பாக இந்த அளவுக்கு அந்த கோபம் இருந்ததோ, அதே கோபத்தை நபி அவர்களுக்கு ஆதரவாக நபி அவர்களை யாரேனும் அங்கே சீட்டி பார்த்தார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக தன்னுடைய கோபத்தை காட்டுகிற அந்த கோபத்தை அப்படியே நபிக்கு ஆதரவான கோபமாக மாற்றினார்கள் என்பதையும் வரலாறுடைய வரிநெடுகிலும் நம்மால் பார்க்கப்படுகிறது. ஒரு காட்டரவி, ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த சில பொருட்களை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு கேட்டார்கள், அஹ்சன்து அஹ்சன்து. எல்லாத்தையும் நபி கேட்க மாட்டாங்க. அந்த மனிதருக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நபியர்கள் விரும்பினார்கள். அதனால அவர் கேட்ட பொருளை கொடுத்துட்டு நபி கேட்டாங்க, அஹ்சன்து, நான் உங்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டேனா, நான் உங்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டேனா என்று கேட்டார். இந்த வாழை கிராமவாசி பண்ணி காட்டான். அவருக்கு ஒன்றும் புரியல. உடனே அவர் சொன்னாரு, வல்லாஹி லா அஜ்மல்த வலா அஹ்சன்த வலா ஜஸாக்கல்லாஹு கைரா அன்னி. 3 வார்த்தை சொன்னார். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா அஹ்சன்த, நீங்கள் என்னோடு அழகிய முறையில் நடக்கவில்லை. யாரை பார்த்து சொன்னார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார். வந்து கேட்ட உடனே இருக்கிறது ஏதோ நான் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. அவருக்கு சொல்ற பதில் லா அஹ்சன்த, நீங்க நல்ல முறையில நடக்கல. அடுத்து வலா அஜ்மல்த, அழகிய முறையில நீங்க நடக்கல. வலா ஜஸாக்கல்லாஹு கைரா அன்னி, நீங்க செஞ்ச உதவிக்கு என்கிட்ட உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரங்கிற துஆவை, நன்றியை சொல்வெல்லாம் நினைச்சுக்காதீங்க என்று அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு 3 பதிலாக கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையில இருந்தார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு தாங்க முடியல, வேகமாக இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், முர்னி பிகத்லிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவரை கொலை செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். ஃபைன்னஹு முனாஃபிகுன் யுஹாத்திபுக பிஹாதல் கிதாப், இவர் முனாஃபிக்கை போன்று தெரிகிறது. உங்களை ஈமான் கொண்டு உங்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடப்பவரை போன்று தெரியவில்லை. ஃபைன்னஹு முனாஃபிகுன் யுஹாத்திபுக பிஹாதல் கிதாப், நீங்கள் உயர்ந்தவர், சிறந்தவர், அல்லாஹ் உங்களுக்கு மிக பெரும் பாக்கியத்தை, நன்மைகளை, உயர்வை வழங்கி இருக்கிறார். உங்களின் சிறப்பை தெரியாமல் இவர் உங்களை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். புகழ்ந்து பேசாமல் இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை கொலை செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கோபத்திலே கொப்பரித்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை ஆசுவாசப்படுத்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அங்கே அமர வைத்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து தனியாக ஒரு பகுதிக்கு சென்றார்கள். நபி அவர்களும் அந்த மனிதரும் மட்டும் சென்றார்கள். அவர்களை அழைத்து அங்கே சென்று அமர வைத்து அவருக்கு உணவை கொடுத்து அந்த இடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உன்மேல் கடுமையான கோபத்திலே இருக்கிறார், கடுமையான வேகத்திலே இருக்கிறார். நீ இதே நிலையிலே வெளியே சென்றால் உன்னை பதில் செய்வதற்கு கூட அவர் தயங்க மாட்டார். காரணம், என் மீது உள்ள பிரியத்திலே அவர் அப்படி செய்வதற்கு கூட தயங்க மாட்டார். என்னிடத்தில் அனுமதி கேட்டவரை நான் ஆசுவாசப்படுத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறேன். எனவே பொது வெளிகளிலே, பப்ளிக்கிலே, இது போன்ற சூழ்நிலைகளிலே உங்களுடைய நடைமுறைகள் இப்படி இருக்கக்கூடாது, அது நல்லதல்ல. இன்றைக்கு நான் இருக்க போய் உமரை நான் அமர்த்தி விட்டேன், அங்கு ஆசுவாசப்படுத்தி விட்டேன், அவரை சமாதானத்திற்கு கொண்டு வந்து விட்டேன். வேறு சபைகளிலே நான் இல்லாத இடத்திலே நீங்கள் இப்படி பேசியிருந்தால் அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய
கோபத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே உங்களுடைய நடைமுறைகளை உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள் என்று அங்கே உள்ளே வைத்து நபி அவர்கள் அவருக்கு உபதேசம் செய்துவிட்டு வெளியே அழைத்து வந்தார்கள். அங்கே முதலில் இருந்த சஹாபாக்கள் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். மீண்டும் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹ்ஸன்து இலைக அஹ்ஸன்து இலைக. அந்த கிராமவாசி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டார், நபியினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போது சொன்னார், வல்லாஹி அஹ்ஸன்த அஹ்ஸன்த அஹ்ஸன்த, அழகிய முறையிலே நீங்கள் எனக்கு உபகாரம் செய்தீர்கள், எனக்கு உதவி செய்தீர்கள் என்று 3 வரிகள் சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்திலே இருந்த அந்த கோபத்தின் ரேகைகள் மறைந்து போனதாக வரலாறிலே வருகிறது. நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். இதைத்தான் ஒரு கவிஞர் சுருக்கமாக சொல்கிறார். முஹம்மது என்ற மலரை வெட்ட வந்த அந்த விரல்களே அந்த முஹம்மதை பாதுகாக்கக்கூடிய காம்பாக மாறி போனதை நாம் பார்க்க வேண்டாமா என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நீண்ட நெடிய இந்த சம்பவத்தை மையமாக வைத்து ரத்தின சுருக்கமாக அந்த கவிஞர் சொல்லி முடிக்கிறார். முஹம்மது என்ற மனப்ப பொருந்திய மனங்கள் நிரம்பிய அந்த மலரை வெட்டுவதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா வாளோடு வந்தார்கள். ஆனால் அதற்கு பிற்காலத்திலே அந்த வாளை உயர்த்தி வந்தவர்களே பூவை பாதுகாக்கிற காப்பாக நபி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கரமுடையவர்களாக அந்த காம்பு எப்படி பூவை பாதுகாக்கிறதோ அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களை பாதுகாக்கும் அரணாக அவர் மாறிவிட்டார் என்பதை 2 வரிகளிலே அந்த கவிஞர் அழகுபட சொல்லி முடித்திருக்கிறார் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போது அங்கே எடுத்தாளப்பட்டது. அந்த கிராமவாசியாக இருந்த மனிதரும் அங்கே உள்ள சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களை நபி அவர்களுடைய அந்த சொல்லி தந்த அந்த முறைகளை அவர் உள்வாங்கிக் கொண்டு அவர் தன்னுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொண்டார் என்று வரலாறிலே நமக்கு வந்திருக்கிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு அற்புதமாக மிகவும் அதிசயமாக அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இன்னமும் சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால் யாரெல்லாம் அவர்களின் மீது பொது வாழ்க்கையிலே அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை விமர்சனம் செய்தார்களோ அத்தகையவர்கள் கூட நபி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவர்கள் கருத்து சொன்னதே இல்லை. அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறை சொன்னதாக வரலாறில் எங்கேயுமே இடம்பெறவில்லை. நபி அவர்களுடைய கொள்கைகள் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிற அந்த கொள்கையை வேண்டும் என்றால் சில நபர்கள் நபி அவர்களை விமர்சனம் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பொது வாழ்க்கை என்று இருக்கிறது அல்லவா, அந்த பொது வாழ்க்கையை குறித்து கேள்விப்படுகிற அத்தனை நபர்களும் நபி அவர்களை சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொன்னதாக வரலாறிலே நம்மால் பார்க்க முடியவில்லை. நபி அவர்கள் முதலாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்குகிறார். வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், வஅன்திர் நபியே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அஷீரதகல் அக்ரபீன் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களை அழைத்து என்னை பற்றிய அந்த கருத்துக்களை இறைவன் ஒருவன் என்கிற கருத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்ற போது நபி அவர்கள் முதலாக ஏகத்துவ பிரச்சாரத்தை இறைவன் ஒருவன் என்கிற அந்த கருத்தை சொல்வதற்காக சஃபா மலையின் மீது மக்காவில் இருக்கக்கூடிய சஃபா மலையின் மீது ஏறி நின்று கொண்டு அந்த காலத்திலே மக்களை ஒன்று கூட்டுவதற்காக எந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஒன்று கூடிய போது தன்னுடைய செய்தியை சொன்னார்கள். இந்த மலைக்கு பின்பகுதி நான் மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மலைக்கு இந்த பக்கம் உள்ள பகுதியும் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது, நீங்கள் இருக்கிற பகுதியினுடைய பார்வையும் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பகுதிக்கு இந்த மலைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. நான் மேலே நிற்பதால் இங்கு உள்ள விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பெரும் கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று இங்கு மேலே நின்று நான் சொன்னால் என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்.
சொல்லுவீர்களா, நீங்கள் முன்மொழிவீர்களா, அதை உண்மை என்று ஒப்புக்கொள்வீர்களா என்று சொன்னபோது, ஆம், நீங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், நாங்கள் அதை நிதர்சனமாக பார்த்திருக்கிறோம், நீங்கள் சொன்னால் அதை கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் இந்த உலகத்தை படைத்தவன், அவனுக்குத்தான் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவ செய்திகளை சொன்னபோது, அப்போது அங்கே நபி அவர்களுடைய உறவினராக இருந்த அவர்கள் ரப்பன் லக அலிஹாதா ஜமஅனா, இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா முஹம்மதே, உனக்கு நாசம் உண்டாக்கும் என்று அங்கு சொல்ல ரப்புல் ஆலமீன் தப்பத் யதா அபீ லஹபின் வதம், அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று அந்த கொள்கை ரீதியான விமர்சனம் குறித்து தான் அல்லாஹ் அங்கே வசனத்தை இறக்கினானே தவிர நபி அவர்களுடைய பொது வாழ்க்கை சம்பந்தமாக அந்த முதலிலே சொன்ன கருத்தை மக்காவில் இருந்த அத்தனை பேர்களும் உண்மைப்படுத்தினார்கள் என்கிற போது நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக அதை நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மக்கமா நகரத்திலே வலீத் இப்னு முகீரா என்று பெயர் கொண்ட அந்த நபருடைய இல்லத்திலே ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது. கூட்டத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த முஹம்மது ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி முஸ்லிம்களை அதிகமாக்கி கொண்டே போகிறார், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே போகிறார். அவரின் மீது ஏதேனும் களங்கம் கற்பிக்க வேண்டும், அவர்களின் மீது ஏதேனும் கரைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய பொது வாழ்க்கையிலே கரையை நாம் ஏற்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் மக்கள் அவர்களின் மீது நம்பிக்கை இழந்து போவார்கள். நபி அவர்களுடைய வழிகாட்டுதல்களை, நபி அவர்களுடைய கருத்துக்களை, நபி அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு வராது. எனவே நபியினுடைய வாழ்க்கையிலே கரை படிந்த ஒரு பக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எதை நாம் மக்களுக்கு மத்தியிலே சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை ஒரு நபர் இரண்டு நபராக பேசிக் கொண்டிருந்தால் முடியாது. ஒரு இடத்திற்கு வாருங்கள், வலீத் இப்னு முகீராவுடைய இல்லத்திலே நாம் ஒன்று கூடுவோம், நமக்கு மத்தியிலே பேசி ஒரு கூட்டத்திலே முடிவெடுப்போம். எந்த கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினால் நபி அவர்களின் மீது அவநம்பிக்கை என்பது ஏற்படும், நபி அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாறாக செய்ய வேண்டும் என்கிற மனோநிலை என்பது மக்களுக்கு வரும் என்பதற்காக அந்த கூட்டம் அங்கே முடிவு செய்யப்பட்டது. எல்லோரும் ஒன்று கூடினார்கள், ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னார்கள். அவரை வைத்தியம் என்று சொல்லிவிடலாம், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவரை பொய்யர் என்று சொல்லிவிடலாம், அவர் இதுவரைக்கும் பொய்யே சொன்னதில்லையே, எப்படி அவரை சாதிக்கின்ற ஒட்டுமொத்த அரபுலகம் அவன் அழைத்துக் கொண்டிருக்கிற போது நீ கத்தாப் என்ற பொய்யென்று எப்படி மக்களுக்கு மத்தியிலே பரப்புவாய்? ஒவ்வொருவரும் நபி அவர்களின் மீது, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பெயரை அவமானப்படுத்த வேண்டும், கணக்கப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை தரைப்படித்த பக்கங்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒவ்வொருவரும் முயற்சி செய்து ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள். யாருடைய கருத்திலும் முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. அவர்கள் சொல்லிய காரணங்கள் சொப்பை காரணங்களாக இருந்தது. அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அங்கே வலீத் இப்னு முகீராவுக்கு தெரிந்தது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது, முடிவு எடுக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திலே வலீத் இப்னு முகீரா கத்த ஆரம்பித்து விட்டார். ஏதாவது சொல்லி தொடங்கினேன், சீக்கிரம் கூட்டத்தை முடிக்கணும். இந்த முஹம்மதுடைய வாழ்க்கையிலே கரைபடிந்த பக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முறை கூடவா இத்தனை பேர் கூடி இருக்கிறீர்கள், எதையும் உங்களால் சொல்ல முடியவில்லை என்று அவர் கோபத்திலே கத்தியது உட்பட வரலாற்று நாட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். கடைசி வரைக்கும் அவர்கள் எந்த முயற்சிக்காக அங்கே ஒன்று கூடினார்களோ அந்த முயற்சி கடைசியிலே தோல்வியிலே முடிந்தது. எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அவர் தகுதி இல்லாத மனிதராக இருக்கிறார். எனவே இவைகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதன் மூலமாக அங்கே நமக்கு வெற்றி என்பது கிடைக்காது, நமக்கு தோல்விதான் கிடைக்கும். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை நாம் ஏற்படுத்த முடியாது, அவப்பெயரை ஏற்படுத்த முடியாது, நபி அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்த முடியாது என்பதை அங்கே வலீத் இப்னு முகீராவுடைய இல்லத்திலே கூடியிருந்த அத்தனை பேர்களும் ஒத்துக்கொண்டு அந்த கூட்டத்திலே எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டதோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் அங்கே இருந்து எல்லோரும் வெளியேறினார்கள் என்பது வரலாறு. அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், நபி அவர்களே, நீங்கள் ஹயாத்தாக இருக்கும் போது உங்களுக்கு எதிராக உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துவதற்காக, உங்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்திலே ஒன்று கூடிய வலீத் இப்னு முகீராவுடைய அந்த கூட்டத்திலே எந்த கருத்துக்களையும் அங்கே ஈடுபட விடாமல்
உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பது அது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் பொருந்தும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திற்கும் பொருந்தும், இனி வருகாலத்திலே கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரைபடிய வைப்பதற்காக, அவர்களை அவமானப்படுத்துவதற்காக, அவர்களின் மீது கலக்கம் கற்பிப்பதற்காக ஏராளமான சூழ்நிலைகள் பக்கத்து குறைசிகளுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. ஹிர்கல் அரசர் அங்கே பலஸ்தீன் நகரத்திற்கு விசிட்டிங் வந்திருக்கிறார். அரச முறை பயணமாக அங்கே வருகை தந்திருக்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்புகிற அந்த பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். அருகிலே இருக்கக்கூடிய அந்த அரசர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எழுதுகிற அந்த பணியிலே நபி அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அழைப்பு பணியினுடைய கடிதம் ஹிர்கல் மன்னருக்கு அங்கே பலஸ்தீனிலே இருந்தபோது அவரிடத்திலே கொண்டு ஒப்படைக்கப்பட்டது. அவர் கடிதத்தை படித்து பார்த்தார். பார்த்துவிட்டு இது குறித்து நான் பேச வேண்டும், இது குறித்து நான் அறிய வேண்டும், இந்த முஹம்மதை குறித்து கலந்துரையாட வேண்டியது இருக்கிறது, அவர் சம்பந்தப்பட்ட மனிதர்களை கொண்டு வருங்கள் என்று சொன்னபோது அங்கே வியாபாரத்திற்காக வருகை தந்திருந்த அங்கே வியாபார கூட்டத்தை அங்கே அழைத்து வரப்படுகிறது. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவரிடத்திலே அந்த ஹிர்கல் மன்னர் பேசுகிறார். உங்களின் நபியை பற்றி சொல்லுங்கள், உங்களின் தூதரை பற்றி சொல்லுங்கள், உங்களின் தலைவர் முஹம்மதை பற்றி சொல்லுங்கள், அவர் புதிய கொள்கைகளை கொண்டு வருகிறாமே என்று கேள்விகளை வினாக்களை பல்வேறு விதங்களில் அவர் மாற்றி மாற்றி கேட்ட போதும் நாங்கள் அறியாமை காலத்திலே இருந்தோம், இருளிலே ஓடி கிடந்தோம், எங்களை ஒளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான், எங்களுக்கு மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தோம், அத்தனை குழப்பங்களில் இருந்தோம், அத்தனை கூட பழக்க வழக்கங்களில் இருந்தோம், எங்களை நல்வழிக்கு கொண்டு வந்தவர் அவர்தான் என்ற கருத்து உட்பட பல்வேறு செய்திகளை அந்த ஹிர்கல் அரசர் கேட்க கேட்க தொடர்ந்து அங்கே அந்த பதில் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. நாம் இங்கு யோசிக்க வேண்டிய செய்தி இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே இல்லை. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் நபி அவர்கள் செய்யாத காரியத்தை நபி அவர்கள் போது அவதூறாக சொல்லி இருந்தால் எதை சொல்கிறார்களோ அதை தான் அங்கே புரிந்திருப்பார்கள். அந்த அரசர் புரிந்திருப்பார். அங்கே நபி அவர்கள் மீது அவச்சொல்லை ஏற்படுத்துவதற்கான, நபி அவர்களை அவமதிக்க செய்வதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் அரசரை கூப்பிட்டு கேட்கிற போது இவர் வேறு மாதிரியாக சொல்லி இருந்தாலும் கூட அங்கே அந்த கருத்து தான் ஏற்கப்பட்டிருக்கும் என்று இருந்த நிலையிலும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கலக்கம் கற்பிக்க ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களோடு சென்ற வியாபார கூட்டத்தினரோ முன்வரவில்லை என்பது நமக்கு சொல்ல வருகிற செய்தி. நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது இறைவனுக்காக வாழ்ந்தார்கள், இறைவனுக்காகவே சேவை செய்தார்கள், இறைவனுக்காகவே நாமும் அந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற போதனைகளை நமக்கு போதித்து சென்றதன் காரணமாக ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அங்கே எல்லா விதமான வாய்ப்புகளும் ஒன்று சேர்ந்திருந்தும் கூட நபி அவர்களை கலக்கப்படுத்துகிற முயற்சியிலே அங்கு ஈடுபடவில்லை என்பதும் நமக்கு ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிற செய்தி. நபி அவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படாத ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் மனிதராக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கருணைக்கு எதிராக அவர்கள் ஒருபோதும் நடந்தது கிடையாது, நீதிக்கு எதிராக அவர்கள் ஒருபோதும் நடந்தது கிடையாது, பெண்களுக்கு எதிராக அவர்கள் தன்னுடைய கருத்தை சொன்னது கிடையாது, அதே போன்ற அனாதைகளுக்கு எதிராக தங்களுடைய கருத்தை பதிய வைத்தது கிடையாது, சமத்துவத்திற்கு எதிராக அவர்கள் ஒரு கருத்தை கூட விதைத்தது கிடையாது, சகிப்புத்தன்மைக்கு மாற்றமாக அவர்கள் எந்த கருத்தையும் இந்த உலகத்திலே துஷ்பிரயோகம் செய்ததில்லை. ஒட்டுமொத்தமாக சொல்வதென்றால் சத்தியத்திற்கு எதிரான எந்த வார்த்தையையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தாமல் இருந்ததுதான். அவர்கள் வாழுகிற காலத்திலும் அங்கே அல்லாஹ்வின் மூலமாக மக்களின் மூலமாக புகழ வைக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்து முடித்ததற்கு பின்னரும் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் மூளை முடுக்குகளில் வாழ்கிற எல்லா மக்களும் அவர்களுடைய நடைமுறைகளை, செயல்பாடுகளை, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பதற்கான ஆணி வேர் என்பது அவர்கள் எல்லா காலங்களிலும் சத்தியத்திற்காகவே வாழ்ந்தார்கள், சத்தியத்திற்காகவே அவர்கள் போராடினார்கள் என்பதுதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் வாழுகிற காலத்திலே நபி அவர்களுடைய வரலாறுகளை நாமும் படிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு பெற்றோர்களாக நமக்கு இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த வசனத்திலே சொல்லி இருப்பதை போன்று நபி அவர்களுடைய புகழை அவர்கள் இருக்கிற போதும் உயர்த்தி வைத்திருந்தார்.
இப்போதும் உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்களுடைய வழிமுறைகளை, நடைமுறைகளை, செயல்பாடுகளை நாமும் எடுத்து நடந்தால் நம்முடைய புகழையும் நமக்கும் அல்லாஹ் உயர்த்தி தருவான் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய நபியினுடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.